நாகர்கோவில் சிறையில் பலியான சபரிவர்மன் குடும்பத்தினர் அரசு நிவாரண நிதியை வாங்க மறுத்துவிட்டதால் அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த சபரிவர்மன் என்பவர் சிறையில் காவலர்களால் கொல்லப்பட்ட நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் நேற்று 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட வேண்டும், பிரேத பரிசோதனை அறிக்கையில் உள்ள முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சபரிவர்மன் குடும்பத்தினருக்கு அரசு தரப்பில் தற்காலிக அரசு வேலை, குழந்தைக்கு படிக்க உதவி, வீட்டுமனை, 10 லட்சம் ரூபாய் நிவாரணம், இலவச வீடு திட்டத்தில் வீடு கட்ட 3 லட்சம் ரூபாய் வழங்கி ஆறுதல் கூறுவதற்காக தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், மாவட்ட ஆட்சியர் பிரதாப், மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் ஆகியோர் சபரிவர்மன் வீட்டிற்கு சென்றனர். சபரிவர்மனின் மனைவி ஆனந்தவல்லி, அவரது சகோதரி கௌதமி மற்றும் குடும்பத்தினருக்கு அவர்கள் ஆறுதல் தெரிவித்தனர். பின்னர் 20 நிமிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரும் நிவாரணத்தை வாங்க உறவினர்கள் மறுத்துவிட்டனர். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் அமைச்சர்கள் வேக வேகமாக புறப்பட்டு சென்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் அகமது, பிரேத பரிசோதனை அறிக்கையில் 19 இடங்களில் ஏற்பட்ட காயங்களால் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறினார். கான்ஸ்டிடியூஷன் படி பிரிசனர்ஸ்க்கும் ரைட் இருக்கு. ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி இருக்கு. பிரிசனர்ஸ்க்கும் அந்த ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி இருக்கு. பிரிசனர்ஸ் ரைட் இருக்கு. அதே மாதிரி அவங்க பாடியை அவங்க ஃபுல்லாக இன்னொரு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இதுவும் ஓகே ஆனால் அவங்க பாடி எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்களோட ரைட் இது, தனி மனித உரிமை இது. உடலை வாங்குமாறு போலீசார் வற்புறுத்துவதாகவும், ஆனால் தங்களது மருத்துவ குழுவின் பரிந்துரையை பொறுத்தே உடலை வாங்குவது குறித்து முடிவெடுப்போம் என்றும் உறவினர்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.